அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டயோடு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே ஜம்ப் பண்ணி லாஜிக் கேட்டுக்கு போயிருந்தோம். இடையில டிரான்சிஸ்டர்னு ஒரு கான்செப்டை விட்டுட்டோம். அது லாஜிக் கேட் நடத்துங்கன்னு கேட்டிருந்ததுனால அதை நடத்திட்டோம். இப்போ பாருங்கள், டிரான்சிஸ்டர் நான் பேர்லேயே எழுதியிருப்பேன் டிரான்சிஸ்டர். ஆனால் என்ன எழுதிருப்பேன், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டர். அதாவது இன்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்தால் அவுட்புட்டில் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், ஹையாக இருக்கும். அப்போ என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டர். நம்ம சொல்லுவோம்ல டிரான்ஸ்ஃபார்மர், ஒன் ஃபார்மில் இன்புட் இருக்கிறத அவுட்புட்டில் வேறு ஃபார்முக்கு மாற்றுதில்ல, அதான் டிரான்ஸ்ஃபார்மர். இது டிரான்சிஸ்டர், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரெசிஸ்டர். ஓகே, டிரான்சிஸ்டர் எப்படி மேக் பண்ணுறாங்க, 2 டயோடு இருந்தால் டிரான்சிஸ்டர் மேக் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், பி டைப் செமிகண்டக்டரையும் என் டைப் செமிகண்டக்டரையும் ஜாயின் பண்ணால் என்னது, பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு சொல்லியிருந்தோமா. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 டயோடை பேக் அண்ட் பேக்காக ஜாயின் பண்ணால் அதுதான் டிரான்சிஸ்டர். இதுவும் டிரான்சிஸ்டர் தான், இதுவும் 2 டயோடு தான். டிரான்சிஸ்டரில் 2 டைப் இருக்குது. என்னென்ன, பிஎன்பி, அடுத்தது NPN. 2 டிரான்சிஸ்டர் இருக்குது. there are 2 type of transistor, PNP, NPN. ஓகேங்களா, ரைட். இப்போ பாருங்கள், இந்த டயோடோட இது என்ன பகுதி, ஆனோடுன்னு சொல்லியிருந்தோமா. ஆனோடு என்ன, பி டைப்பா, ரைட். இது இந்த டயோடோட பி டைப்பா, ஆனோடா, ரைட். 2 எடுத்துக்கிறோம். இந்த டயோடோட 2 கேத்தோடு என்ன பண்ணிட்டோம், ஜாயின் பண்ணிட்டோம். கேத்தோடுனா என்னது, நெகட்டிவ் தானே. அப்போ 2ஐயும் ஜாயின் பண்ணினது நெகட்டிவ். இப்போ பாருங்கள், PNP. அதே மாதிரி இந்த டயோடுக்கு வாங்க, இது என்ன கேத்தோடா, கேத்தோடுனா என்ன, நெகட்டிவ் தானே. இது என்ன ஆனோடா, ஆனோடுக்கு என்னது, பாசிட்டிவ் தானே. இந்த ஆனோடுக்கு பாசிட்டிவ் தானே. 2ஐயும் ஜாயின் பண்ணி பாசிட்டிவ்ட்டோம். இந்த டயோட இந்த கேத்தோடு என்ன பண்ணோம், நெகட்டிவ். அப்போ NPN டிரான்சிஸ்டர். இப்போ வாங்க, எமிட்டர் கொடுக்குறாங்க, கலெக்டர் வாங்குறாங்க. ஆனால் நடுவில் யார் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும், புரோக்கர். புரோக்கர் ஓகே பண்ணால் தான் எமிட்டர் கொடுத்ததை கலெக்டர் வாங்க முடியும். அப்போ யார் கையில் இருக்குது, எமிட்டர் பேஸ் கையில் தான் இருக்குது. ஓகேவா, நான் புரோக்கர்னு சொல்கிறது பேஸ். ஓகே, இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த படத்தை போட்டோம். ஆக்சுவலாக சிம்பிள் இதுதான், டிரான்சிஸ்டரோட சிம்பிள் என்னது, இப்போ கீழே போட்டிருக்க படம் தான் சிம்பிள். ஓகேங்களா, ரைட். நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் படம் ஓகே சார் பார்த்துருக்கோம், இதான் டிரான்சிஸ்டர்னு தெரியுது. ஆனால் அந்த ஏரோ மார்க் இருக்குல்ல சார், ஏரோ மார்க்கு இன்வேர்டு உள்ளே போனால் பிஎன்பி, ஏரோ மார்க் வந்து வெளியே வந்தால் என்னது, NPN. இது எப்படி சார் சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கலாம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லேயே. நம்ம என்ன சொன்னோம், பாசிட்டிவ் சார்ஜ்னா ஃபீல்டு லைன் என்னது, அவுட்வேர்டா, ரைட். நெகட்டிவ் சார்ஜ்னா என்னது, ஃபீல்டு லைன் இன்வேர்டா, ரைட். இப்போ ஃபீல்டு லைன் மாதிரி இங்கே ஏரோ மார்க் வச்சுக்கலாமா. என்ன வருது, வெளியில் இன்வேர்டாக 2 வேர்ட்ஸாக வருதா. அப்போ என்னது, எண்ணு. எமிட்டரில் தான் நம்ம ஏரோ மார்க்கே போட்டுருணும். ஓகேலா, கலெக்டரில் போட்டுறக்கூடாது, பேஸ்லேயும் போட்டுறக்கூடாது. எமிட்டருங்கிறது ஏரோ மார்க் உள்ளது தான் எமிட்டர், ரைட்டு. அதை வச்சு தான் நம்ம என்பிஎனா பிஎன்பியான இந்த ஏரோ மார்க் வச்சு தான் சொல்ல போகிறோம். ஓகே சார், இதுவுமே எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குங்க சார், வேறு மாதிரி ஐடியா கொடுங்கன்னா. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம், இப்போ சப்ளை உள்ளே போகுது மாதிரி வச்சுக்கலாமா. இதான் ஒயரு, சப்ளை உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கலாமா. இப்போ சப்ளை உள்ளே போகிற மாதிரி இருக்குன்னா பேட்டரியோட இங்கே என்ன கனெக்ஷன் கொடுத்துருப்பீங்க, பேட்டரியோட ப்ளஸ்ஸை கொடுத்துருப்பீங்களா. அப்போ தானே ப்ளஸ்லேருந்து அப்படியே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ ப்ளஸ் ஆகிடுச்சா, ப்ளஸ்லேருந்து கரண்ட் உள்ளே போகுது மாதிரி வச்சுக்கலாமா. அப்போ பேட்டரியோட ப்ளஸ்ஸாக பி டைப். ஓகேவா, அப்போ இது என்னது, பி. இதுக்கு நேராக உள்ளது என்னது, பி. எமிட்டர் என்ன செமிகண்டக்டரோ அதே தான் கலெக்டரும். நடுவில் இருக்கான் பார்த்தீங்களா, பேஸு புரோக்கரு, அவன் தான் இதுக்கு ஆப்போசிட்டாக வருவான். உள்ளதே பி டைப்பு என் டைப்பு. அப்போ பி பர்சன் மீது என்ன வரும், என் டைப்பு. இங்கே வாங்க, இவன் இப்படி வெளியே வரான், ஏரோ மார்க் வெளியே வரான்னா என்ன அர்த்தம், யாரோட போய் சேருவான், நெகட்டிவோட, பேட்டரியோட நெகட்டிவோட சேருவான். அப்போ என்ன அர்த்தம், இது என் தானே. அது மாதிரி இதை மாதிரி ஐடியா வச்சுக்கிட்டாலும் ஓகே, இல்லை பேட்டரி வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி. இது என், இதுதான் பிஎன்பி, இது NPN டிரான்சிஸ்டர். நல்லா பார்த்துங்க, ஏரோ மார்க் 2 வேர்ட்ஸ் உள்ளே நோக்கி போனால் என்ன டிரான்சிஸ்டர், பிஎன்பி. ஏரோ மார்க் வெளியே வந்தால் என்ன டிரான்சிஸ்டர், வெளியே 2 வேர்ட்ஸ் இப்படி வந்தால் என்ன டிரான்சிஸ்டர், NPN. நல்லா பார்த்துங்க, பாசிட்டிவ் சார்ஜ் என்னது, ஃபீல்டு லைன் அவுட்வேர்ட்ஸ். இதோ அவுட்வேர்ட்ஸ் இங்கேருந்து போகுது, என்னை விட்டு போகுது, இதான் நான் பாயிண்ட்டு. என்னை விட்டு விலகி போகுது, இதான் நீங்கள் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சுங்க. இதுதான் நீங்கள் என்னை விட்டு விலகி போகுதுன்னா என்னது, பாசிட்டிவாக, அதனால் பி. அப்போ இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதும் பி. நடுவில் உள்ள பேஸ் என்னது, இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், என். அதே மாதிரி தான் இங்கேயும். இதில் பாருங்கள், 3 கரண்ட் சொல்லுவாங்க, ஐஇ எமிட்டர் கரண்ட், கலெக்டர் கரண்ட், பேஸ் கரண்ட். எமிட்டர் தானே கொடுக்குறவங்க, அவங்க அதிகமாக தான் இருப்பாங்க. கலெக்டர் வாங்குறவங்க தானே, அப்போ இவன் கம்மியாக தான் இருப்பான். ஏன், புரோக்கர் கொஞ்சம் கொடுத்தாவும்ல கமிஷன். அதனால் புரோக்கர் ஓகேனா தானே எமிட்டர் கொடுக்குறத கலெக்டர் வாங்க முடியும். புரோக்கர் இல்லாமல், அதாவது பேஸ் கரண்ட் இல்லாமல் கலெக்டர் கரண்ட்டு வாங்க முடியாது. ஸோ கலெக்டர் கரண்ட் யாரை நம்பி தான் இருக்காங்க, பேஸ் கரண்ட்டை நம்பி தான் இருக்காங்க. இந்த 3 கரண்ட், ஐஇ கிரேட்டர் தென் ஐசி, ஐசி கிரேட்டர் தென் என்னது, ஐபி. இவன் கண்ட்ரோல் பண்ணாலும் இவங்கள விட எப்படி இருக்கான், கம்மியாக தான் இருக்கான். ஓகேங்களா. அடுத்து வோல்டேஜ், கலெக்டர் டெர்மினலுக்கும்
எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில உள்ள வோல்டேஜ் என்னது VCE. ஓகேங்களா? பேஸ் டெர்மினலுக்கும் எமிட்டர் டெர்மினலுக்கும் இடையில உள்ளது என்னது VBE. இதான். அப்போ என்ன பண்ணுறோம், 3 கரண்ட்டு 2 வோல்டேஜ் VBE நெக்ஸ்ட்டு VCE. இதான் டிரான்சிஸ்டரோட இன்ட்ரடக்ஷன். தேங்க்யூ.